மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணிட்டு இருக்காரா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லா பண்றாரு. இன்னும் டைம் எடுக்கணும்ல. இப்பதானே வந்திருக்கிறாரு. அவரு நல்லா செய்யணும். இன்னும் உரிமை தொகைல நிறைய பேருக்கு கொடுக்காம இருக்காங்க. அதெல்லாம் அவரு பார்த்து பரிசீலனை பண்ணி அதெல்லாம் கொடுக்கணும். இன்னும் மக்களுக்கு இன்னும் நல்லது இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவர் செய்யணும்னு நாங்க விருப்பப்படுறோம். அவர் வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மாற்றம் ஏற்பட்டதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் வந்தது எங்களுக்கு. அதனால இன்னும் நல்ல மாற்றமா புதுசா நல்ல ஒரு இதெல்லாம் கொண்டு வந்து அவரு நல்லா செய்யணும். மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் நல்ல உதவி செய்யணும். எல்லாமே நல்லா இருக்கு. சட்டத்திட்டங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்கதா இருக்கு. இன்னுமே அந்த ஒரு என்ன சொல்றது, இன்னுமே கொஞ்சம் மக்களுக்கு ரீச் பண்ற மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாமே எழுத்து மூலியமா இருக்கு. பட் சப்போர்ட் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு தானே நாங்க சாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அதனால அதே மாதிரி அந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே ஹை லெவல்ல மீட் பண்ற மாதிரி இருக்கு. இல்லையா ரொம்ப லோ லெவல்ல மீட் பண்ற மாதிரி இருக்கு. எங்களை மாதிரி மிடில் கிளாஸையும் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை எல்லா உரிமையுமே எல்லா ஒரு பெனிஃபிட்ஸுமே எல்லாருக்கும் கிடைக்கணும். ஈக்குவலா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, லோ கிளாஸா இருந்தாலும் சரி, அதனால எல்லாருக்குமே கிடைக்கணும் நினைக்கிறேன். அந்த எந்த கிளாஸ் வேறுபாடும் இல்லாம ஈக்குவாலிட்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்லையுமே சரி கொஞ்சம் போட்டிருக்காங்க. எல்லாமே நல்ல ஃபிங்கர் எல்லாமே போட்டிருக்காங்க. இன்னும் நாங்கள் விசிபிளாக பார்க்கணும்னு எதிர்பார்க்கணும். சிஎம் சார் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவர் முதலமைச்சர் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய சட்டங்கள்லாம் போட்டிருக்காரு. எல்லாமே நிறைவேறதுக்கு ஜனங்க கொஞ்சம் ஒத்துழைக்கும். ஜனங்கள்லாம் ரொம்ப ஆவாசம் இருக்க மாட்டேங்கிறாங்க. உடனே செய்யணும்னா அவரால் முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தா அவர் எல்லாருக்கும் நல்லா செய்வார் நினைக்கிறேன். இப்போ இந்த குழந்தைங்க கலக்கிறது, இந்த மாதிரி இந்த பாலியல் பிரச்சனை இதெல்லாம் ஒரு அடிக்கடி வருது. இதெல்லாம் சார் எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. அது தாராளமாக ஜனங்க நம்பல. மற்றபடி முதியோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சலுகை. கிரிக்கெட்டு அதெல்லாம் ரொம்ப ஆட்சி எடுத்து பண்ணனால அது அவங்க ஜோசப் விஜய் சிஎம் ஆனது எனக்கு பிடிச்சிருக்கு. விஜய் மாமா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபேவரட் தான். என் தம்பிக்கும் அதே தான். என் அக்கா கிரிக்கெட்ல இருக்காங்க. அவங்க விமென்ஸ் டீம்ல செலக்ட் ஆக விஜய் ஹெல்ப் பண்ணா நல்லா. வணக்கம் மேடம். நீங்க எவ்வளவு நாளா இந்த கடை பூக்கடை வச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இதில் ஐயா சிஎம் சார் போயிட்டு வர்ற வழி இது. இதில் இப்போ எவ்வளோ நாள் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க? இப்போ சிஎம் சார் ஆட்சிக்கு 20 நாள் ஆச்சு. இப்போ அவரோட சட்டங்கள்லாம் நிறையா போட்டிருக்காரு. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 30 வருஷமா இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறேன். லைசன்ஸும் எடுத்து வச்சுக்கிறேன். எங்கள் குடும்பமே பூக்கடை தான். பூக்கடை விட்டு இப்போ வருமானம் கம்மியாக இருக்குது. எங்களை கடை நாங்கள் எங்கே போய் வியாபாரம் பண்ண முடியும்? எங்கள் பிள்ளைக்கும் வேலை இல்லை. எங்கள் மருமா வீட்டு வேலை செய்யறதுதான் சோறு சாப்பிடுதான். என் பொண்ணுக்கு இந்த தொழில் தான், எனக்கும் இந்த தொழில் தான். எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டினா போதும். சிஎம் சார் வந்த உடனே தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழி வரணும்னு ஒரு எதிர்பார்க்குறேன். ஆனால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஆட்சியில் தான் அடுத்த ஆட்சிக்கும் 5 வருஷம் பொறுத்து அவரே வரணும். என் புருஷன் சத்து 23 வருஷம் இருந்தாலும் அந்த தொழில் தான் எங்கள் பண்ணி நிற்கிறேன். சார் சிஎம் சார் போற வழியில தான் முனையில தான் நான் உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வழி காட்டினா போதும்.